Hey guys, welcome back to our channel. Next என்ன ட்ராமா போடலான்னு கேட்கும்போது கமெண்ட் பாக்ஸில் டீட்டெயிலிங்காக ஒரு ட்ராமா கேட்டிருந்தீங்க. அதே கேட்டகரியில் செக்லிஸ்ட்லாம் போட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு ட்ராமாவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஒரு டைம் ட்ராவலிங் ட்ராமா. ஹீரோயினை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. ஹீரோயின் இந்த ட்ராமாலலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. அவள் மெயின் லீடாலாம் இதுலேயும் ஆக்ட் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸாக நிறைய பேர் நிற்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இவ்வளோ ஆக்ட் பண்ணிட்டு இருப்பா. சடனாக ஒன் டே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவள் வெட்டிங் காஸ்டியூமில் இருக்கா. பக்கத்தில் ஒரு மேனோட டெட் பாடி கிடக்கு. சுற்றி பார்த்தா நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி, ஹுவாஜினுக்கும் உனக்கும் 5 வயசாக இருக்கும்போது என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. இப்போ ஹுவாஜின் செத்துட்டான். நம்மளோட ரூல்ஸ் படி ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃபை அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அதனால இதை கூடி அப்படின்னு பாய்சனை கொடுக்குறாங்க. என்னது இது, எதுவும் ட்ராமாவில் நான் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு அவ கன்ஃபியூஷனில் இருக்கா. இப்போ மெய்ட் சர்வெண்ட் வந்து அவட்ட பாய்சன் கொடுக்க, எங்கடா கேமரா வச்சிருக்கீங்க, இது எதுவும் கோஸ்ட் ட்ராமாவா அப்படின்னு அதை வாங்கி குடிக்கிறா. அப்புறம் தான் பாய்சனோட எஃபெக்ட் தெரிய, அட பாவிகளா உண்மையாவே பாய்சனா தந்தீங்க அப்படின்னு அவ அந்த இடத்துல சாகுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அடுத்த கட்டில பார்த்தா ஹீரோயின் மறுபடியும் கண்ணு முழிக்கிறா. இந்த டைம் மேரேஜுக்கு முந்தின நாள் கண்ணு முழிக்கிறா. அதாவது நாளைக்கு மேரேஜ்னா இன்னைக்கு கண்ணு முழிக்கிறா. ஸோ கண்ணு முழிச்சது ஹீரோயின் சுற்றி பார்த்தா எல்லாமே வெட்டிங்கான செட்டப்ல இருக்கு. அந்த டைம் சர்வெண்ட்லாம் வந்து உங்களுக்கு வெட்டிங் காஸ்டியூம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் என்னடா நடக்குது, இது என்ன கனவா, ஒருவேளை நான் இங்கேயும் டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேனா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சர்வெண்ட் கிட்டையும் இங்கே என்னமா நடக்குது அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆக்சுவலி இது ஹீரோட வீடு. ஹீரோட அப்பா லார்ட் பிங், அவங்களும் மார்க்கஸ்ங்கிற ஒருத்தரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த மார்க்கஸ் போர்ல இறந்திருப்பாரு. அதனால மார்க்கஸோட பொண்ணான வேயை தன்னோட வீட்டில் கூப்பிட்டு வச்சு வளர்த்துருப்பாங்க. அந்த பொண்ணோட கேரக்டர்ல தான் ஹீரோயின் இருக்கிறா. இவங்களுக்கு 5 வயசா இருக்கும்போதே ஹுவாஜினுக்கும் வேய்க்கும் சைல்டு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போவே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் நடந்திருக்கும். அப்புறம் உங்களுக்கு 8 வயசாக இருக்கும்போது நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்து உங்கள் தலையில் அடிபட்டுச்சு, அப்போ உங்கள் மூளையிலேயே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு இன்டெரக்டாக மென்டலுங்கிறத சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நான் ஒரு மென்டல் கேஸா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன லேடி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரெடி பண்ணி விட, அவளும் கண்ணாடியில் பார்த்துட்டு, நானா இது எவ்வளோ அழகா இருக்கேன், எக்ஸ்ட்ரா கேரக்டர்லேயே ஆக்ட் பண்ணி இப்போ லீட் ரோல் பண்ணும்போது சூப்பராக இருக்கனே அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஒரு நியூஸ் வருது, ஹீரோ செத்துட்டானே. அதாவது மேரேஜுக்கு முந்தின நாள் நைட்டு ஹீரோ செத்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ இப்போ அவளை அதே மாதிரி ஹீரோட பாடி பக்கத்தில் போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. அதுக்காக மறுபடியும் பாய்சன் அவகிட்ட கொண்டு போக, இது பாய்சன் நான் குடிக்க மாட்டேன்னு ஹீரோயின் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்னடி வேண்டான்னு சொல்றது அப்படின்னு வாயை பிடிச்சி ஊற்றி விட்டுறாங்க. இப்போ நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினும் கண்ணை மூடுறா. அடுத்து மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தா இப்போ மேரேஜுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கண்ணை முழிச்சிருக்கா. ஹீரோயினுக்கு இப்போ ஒன்று மட்டும் தெரியுது, கல்யாணத்தன்னைக்கு நான் கொல்ல போறாங்க, அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு. இவங்க ரிச்சான ஃபேமிலி தானே. ஸோ எல்லா நகையும் சுருட்டி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நான் ஃபியூச்சருக்கு கொண்டு போனால் நான் பணக்காரி ஆயிடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் கட்டிட்டு நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு ஓடலான்னு டிசைட் பண்ணிட்டா. அதுக்காக கூரை மேலே ஏறி உட்காந்தா அங்கே ஒரு மேன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து பேய் பேயின்னு கத்துறா. ஏன்னா அவனை பார்த்ததே 2 டைம் தான். அந்த 2 டைமும் அவன் டெட் பாடியா பக்கத்தில் படுத்து வந்திருப்பான். என்னடா இது பேயா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவனோட கையெல்லாம் தொட்டு பார்த்து இவனுக்கு என்ன உயிர் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றா. சரி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த டைமுக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, உனக்கு தெரியாதா, எங்க அப்பா ரூல்ஸ் போட்டிருக்காங்கல்ல, மேன்ஷன்ல மிட் நைட்க்கு அப்புறம் கேட்டை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. அதனாலதான் இந்த மாதிரி ஏறி குதிச்சு டெய்லி மேன்ஷனுக்குள்ள வந்துட்டு இருக்கேன். அப்புறம் உன்னோட லக்கேஜ்ல என்ன இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க, என்ன பண்ற அப்படின்னு அவகிட்ட கேட்டா, அவளும் நான் வீட்டை விட்டு ஓடி போக போறேன்னு சொல்றா. நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல, நம்ம 10 வருஷத்துக்கு மேல ஒன்னா இருந்திருக்கோம், நமக்குள்ள மேரேஜ் அக்ரிமெண்ட் வேற இருக்கு. அப்படி இருக்கும்போது என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போலான்னு டிசைட் பண்ணிட்டல. சரி என்னவா இருந்தாலும் இது உன்னோட டிசிஷன், நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன், நீ போலாம் அப்படின்னு சொல்ல, என்னைவ ரொம்ப நல்லவனா இருப்பான் போலயே, நம்ம உண்மையை சொல்லிட்டே போலாமா அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்ல வரா. அதெல்லாம் தேவையில்லை போ அப்படின்னு தள்ளி விட்டுறான். இதனால ஹீரோயின் லக்கேஜ் வர மிஸ் பண்ணிட்டா. அப்படியே ஒரு 15 days ஆஃப்டர்னு போட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயினோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவன் நடந்துகிட்டே இருக்கிறா. இவன் எனக்கு நல்லது பண்ணானா கெட்டது பண்ணானா, அவனால நான் எடுத்துட்டு வந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே போயிருச்சு. பட் நான் வெளியே வந்தாலும் நான் உயிரோட இருந்தாலும் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கா. இப்படியே நான் எவ்வளவு தூரம் நடந்தா மாடர்ன் டைம்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இப்ப அவளை பின்தொடர்ந்து 2 சோல்ஜர்ஸ் வராங்க. ஹீரோயினும் ஓடிக்கிட்டு இருக்கா. மலையோட எண்டுக்கே போயிட்டா. பின்னாடியே சோல்ஜர்ஸும் வராங்க.
ஹீரோக்கும் உங்களுக்கும் மேரேஜ் அக்ரிமெண்ட் இருந்ததுல, ஹீரோ இறந்துட்டான், அதனால உங்களையும் சேர்த்து புதைக்கணும், அதனால உங்களை கூப்பிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு போட்டோ வேற காமிக்கிறாங்க. ஹீரோயினும் எப்ப பார்த்தாலும் இதே ரூல்ஸ் சொல்லாதீங்க, அவன் செத்தா நானும் சாகணுமா அப்படின்னு அவ அந்த மலை உச்சில இருந்து கீழே விழுறா. அங்கேயும் அவளுக்கு அதே முடிவுதான். இப்போ மறுபடியும் கண்ணு முழிக்கிறா. என்னடா இந்த சைக்கிள் எப்பதான் முடியும் அப்படின்னு கண்ணு முழிச்சு பாக்குறா. இந்த டைம் மேரேஜுக்கு 20 டேஸ்க்கு முன்னாடி கண்ணு முழிக்கிறா. இப்போ அவளோட சர்வெண்ட் உங்களுக்கு பிடிச்ச பன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு கொண்டு வந்து வைக்க, அவகிட்ட போயிட்டு ஹீரோ செத்துட்டானான்னு கேக்குறா. என்ன லேடி இப்படி பேசுறீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக போகுது, அதனால நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. சரி நீ கிளம்பு அப்படின்ட்டு இப்போ ஹீரோயினும் பண்ண சாப்பிட்டே திங்க் பண்றா. இந்த சைக்கிள் எப்படி என் பண்றது, பிரின்ஸ் சாகுறான், பிரின்ஸை தான் நானும் சாகணும்னு சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேரேஜ் அக்ரிமெண்ட் தான், அதை பிரேக் பண்ண என்ன கொல்ல மாட்டாங்கல்ல அப்படிங்கிற பிளான்ல இப்போ ஹீரோவை பார்க்க போறா. போனா போய்கிட்டே இருக்கா. மேன்ஷன் வேற பெருசா இருக்கு, எங்க எப்படி போகணும்னு எந்த பாதையும் தெரிய மாட்டேங்குது, இவ்வளவு பெரிய மேன்ஷனை கட்டி வச்சிருக்காங்களே, ஒரு மேப் போட்டு வச்சிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு திட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்டன் ஏரியால 2 பர்சன் நின்று பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் கேட்கிறா. இந்த மருந்து நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்தேன், இதை வச்சு ஹுவாஜினை நீ பாய்சன் பண்ணா இது பாய்சன் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது யாரா இருக்கும், ஹீரோ கொல்ல போறாங்களா அப்படின்னு அவங்க யாருன்னு பார்க்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்குள்ள பேக் சைட்ல இருந்து யாரோ வந்து அவளை குத்தி கொள்றாங்க. எத்தனை பேருடா என்ன கொல்லுவீங்க அப்படின்னு ஹீரோயினும் இப்ப கண்ணு மூடுறா. அடுத்து இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் கல்யாணத்துக்கு 30 டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்கா. அதே சைக்கிள் அதே பண்ணு அப்படின்னு அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஹீரோவை யாரோ கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஒன்னே ஹீரோவை கொல்றத தடுக்கணும், இல்லைன்னா மேட்ச் ஸ்டாப் பண்ணணும், 2ல எது ஈஸியோ அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வெளியே என்னன்னா ஒரே சத்தமா கேட்டுட்டே இருக்கு. வெளியே போய் பார்த்தா ஹீரோயினோட சர்வெண்ட் மேட அங்க உள்ளவங்க புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற லேடியை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஆத்திரமா வருது. ஏன்னா 2 டைம் ஹீரோயினை பாய்சன் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப கோவம் வரதானே செய்யும். அந்த லேடி யாருன்னா ஹீரோட ஸ்டெப் மதர். அவங்களோட சர்வெண்ட் ஹீரோயினோட சர்வெண்ட் எதையோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் போயிட்டு பலார்னு அந்த சர்வெண்ட் காரைய விடுறா. என்ன நீ பண்றேன்னு தெரியுதா, நான் மேடமோட சர்வெண்ட் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை மிதிக்க கூட செய்வேன் அப்படின்னு எட்டி மிதிக்கிறா. ஸ்டெப் மதரும் ஹீரோயினுக்கு பைத்தியம் முத்திரிச்சு போல, அவளை பிடிங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்க, ஹீரோயினும் எனக்கு பைத்தியம் உனக்கு தான் பைத்தியம் அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்ப அங்க வர ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மென்டல் இஷ்யூ இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸ்டெப் மதரும் நான் இது வரைக்கும் உன்னைய பையன் மாதிரி தான் பார்த்திருக்கேன், அதனால உனக்கு ஒரு ப்ரோ ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கும் இந்த ஃபேமிலி ரூல்ஸை நான் சொல்லிக் கொடுக்கணும்ல, அது என் கடமை அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்லிக் கொடுக்கறத பார்த்தா அவளோட மென்டல் ஹெல்த் இன்னும் மோசமாக தான் செய்யும் அப்படின்னு ஹீரோ திட்டுறான். அந்த ஸ்டெப் மதரோட நீஸும் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட நேம் ஜியாங். இப்போ ஹீரோ கிட்ட அவள ஆன்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறா. இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, என்னோட ஒய்ஃபை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்க யாரும் அவளுக்கு லெசன் டீச் பண்ண வேண்டாம், நானே அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துட்டு போறான். கையோட வலிக்குது அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. உனக்கு வர வர பைத்தியம் முத்தி போச்சு, அதான் தனியா எல்லாரும் அடிக்க போயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திட்டுறான். நானா பைத்தியம், நீ தான் பைத்தியம், இந்த மேன்ஷன்ல உன்னை கொல்றதுக்காக ஒருத்தங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அது யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றா. அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் யாருன்னு பார்க்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஒருத்தன் என்ன கத்தியால குத்தி கொண்டுட்டான். ஆமா, என்ன கத்தியால குத்துனது யாரு அப்படின்னு அந்த ட்ரக்குக்கு போக, பாத்தியா நான் சொன்ன மாதிரியே நீ மென்டல் தான், ஒன்ன கத்தியால குத்தி கொண்டுட்டான்னு சொல்ற, அப்புறம் எப்படி உயிரோட வந்த அப்படின்னு கேட்க, அவளும் இதுக்கு நான் எப்படி ஆன்சர் சொல்றது, அது ஆக்சுவலி ஒரு டைம் டிராவல் சைக்கிள் மாதிரி, அதை நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, சரி அதெல்லாம் தெரியாது, பேசாம நீ என் கூட சேர்ந்து ஓடி வந்துரு, ஒன்னதான் இங்க கொல்ல பாக்குறாங்களா, நம்ம 2 பேரும் இந்த மேன்ஷன் விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டா, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறல, அப்ப எதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடணும், நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி அப்போ உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் ஒன் நீ என் கூட சேர்ந்து மேன்ஷன் விட்டு ஓடி வந்துடணும், இல்லைன்னா இந்த மேரேஜ் நீ குயிட் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, 2மே முடியாது, ஏன்னா இந்த மேரேஜ் கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஏன் கண்டிப்பா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணுமா, அப்போ அந்த பொண்ணு பார்த்தல, அந்த ஜியாங் பொண்ணு, அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நீங்க 2 பேரும் நல்ல கப்பலா இருப்பீங்க, ஏன் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. எனக்கு உன்னோட ஜெலசி தான் புரியுது, ஒரு ஃபூல் கூட ஜெலஸ் ஆகுமா அப்படின்னு ஹீரோ கலாய்க்கிறான். டே இது ஜெலசி இல்லடா அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, சரி எனக்கெல்லாம் புரியுது, இந்த மேரேஜுக்கு என்கிட்ட எந்த வேல்யூவும் கிடையாது, என்னோட ஒய்ஃப் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான், அதுக்கு உன்னை மாதிரி ஒரு ஃபுல் கரெக்டாக இருப்பேன், அதனால தான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நம்மளோட கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, ஹீரோயின் செம கடுப்பாயிட்டா. அப்போ சர்வெண்ட் வந்து, லேடி என்னாச்சு
ஏன் ஹீரோ கோவமா போறான்னு கேட்க, அவன் தான் ஒரு பைத்தியம், அவ என்ன பார்த்து ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டான். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, இவெல்லாம் மாடர்ன் ஏஜ்ல இருந்தானா இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருக்காது, இவன் கல்யாணம் ஆகாம கட்ட பிரம்மச்சரியா தான் சுத்திட்டு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மேனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்லாம் திட்டிட்டு இருக்கான். அப்புறம் ஓரளவு கூல் டவுன் ஆயிட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும்ல, அதுக்காக அடுத்தவளை யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சர்வன்ட் கிட்ட கேட்க, அவளும் அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்றான். அவன் சின்ன வயசுல இருந்தே புக்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்கான், பொயட்ரிலாம் நல்லா தெரியும், அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸும் நல்லா பண்ணுவான், நம்ம சிட்டி பொண்ணுங்க எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல, ஓ இப்போ நீ சொன்னதை எல்லாத்த வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு பிளே பாய் அப்படி தானே, அப்போ நானும் அதே பண்றேன், அவன் பெரிய பிளே பாய்னா நானும் அதே மாதிரி பிளேகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இப்போ நேராக கிளம்பி மறுபடியும் ஹீரோ கிட்ட வராங்க. நானும் ரெடி போகலாமா அப்படின்னு கேட்க, என்ன நீ என் கூட வரியா, உன்னோட மண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால நீ வீட்டிலே இரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவளும் விடுற மாதிரி இல்லை, நீ எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேன்னு தெரியும், நான் உனக்கு செலவு வச்சிருவேன் அப்படின்னு தானே பார்க்குற, நீ ஒரு கஞ்சம், எனக்காக காசு செலவழிக்க மாட்டேன், அதுக்காக தானே கவலைப்படுற அப்படின்னு சொல்ல, எனக்கா பயம், வா நீ அங்கே வந்து என்ன வேணா வாங்கிக்கோ அப்படின்னு மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போனால் ஹீரோயினும் ஒரு கடையை விடாமல் எல்லா கடையிலும் ஏறி இறங்கி திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ண, என்ன உன் ஃபியான்சிக்காக இது கூட பண்ண மாட்டியா, நான் ஜஸ்ட் கொஞ்சம் கடைக்கு தானே போயிருக்கேன், இன்னும் நிறைய கடை இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை நிறுத்த சொல்லல, நீ வாங்குற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சில்லியாக சீப்பாக இருக்கு, அதனால நான் உன்னை வேற கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய கடைக்கு கூப்பிட்டு வரேன், இந்த கடையில் உள்ள திங்ஸ் தான் உனக்கு குவாலிட்டி நம்பர் 1ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சூஸ் பண்ண சொன்னா, நீ தானே சொன்ன நான் ரொம்ப சீப்பான திங்ஸ் எல்லாம் பிக் பண்றேன்னு, அப்போ இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு எல்லாத்தையும் வாங்க சொல்றான். ஸோ பின்னாடியே வந்து அவனோட ஒர்க்கரும், பாஸ் எனக்கு என்னமோ லேடியை பார்க்க ஃபுல் மாதிரி தெரியல, ஏன்னா ஃபுல்லாக இருந்தால் இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வாங்கினது போதும் அப்படின்னு திருப்தியோட கிளம்புறா. சுற்றி நிற்கிற பீப்புளும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாமே காஸ்ட்லியானதான் தன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுத்துருக்கான். இப்படியே போச்சுன்னா லார்ட் பிங்கோட காசுலாம் இந்த 2 பைத்தியங்களுமே சொல்லி முடிச்சிடும் போலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பின்னாடி வர வண்டி நிறைய திங்ஸ் வாங்கின பிறகு தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஹீரோக்கிட்டே நான் உனக்கு ரொம்ப செலவு வைக்கல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேசினோக்கு போயிட்டு எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ நானும் அங்கே வருவேன் அப்படின்னு ஹீரோயின் இப்போ அங்கேயும் கிளம்பி போகிறேன். அங்கே போயிட்டு பெட் பண்ணி ஹீரோயின் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம், என்னது இது லூஸ் பண்ணிட்டு சிரிக்கிறாளே லூஸா அப்படின்னு எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் ஏன் அடிக்கடி தூக்குறேன் அப்படின்னு அவளும் பாவமா மூஞ்சி வச்சு ஆக்ட் பண்றா. இப்போ கொண்டு வந்த காசும் முடிஞ்சு போச்சு. அங்க உள்ள பசங்களா இதுக்கு தான் பொண்ணுங்கள் எல்லாம் கேசினோ கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க போல. என்னன்னா ஹுவாஜினோட நிலைமையை பாருங்க, மொத்த காசை இழந்துட்டு நிக்கிறான், சீக்கிரமே சொத்தெல்லாம் இழந்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் என் ஒய்ஃபோட ஹாப்பினஸ்க்காக தானே அப்படின்னு அவனும் அஃபெக்ஷனேட்டா பேசுறான். இந்த டைம் ஹீரோயின் மறுபடியும் பெட் பண்ண போறேன்னு சொல்றா. பட் கையில காசு இல்லை. ஸோ பிரேஸ்லெட் எடுத்து வச்சு பெட் பண்ணுறான். லேடி நீங்கள் இதை வச்சு பெட் பண்ணக்கூடாது, இது உங்கள் என்கேஜ்மெண்ட் கிஃப்டாக லார்ட் பிங் உங்களுக்கு தந்தது, ஸோ இதை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளே இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு, அப்போ இது ஒர்த்தான பொருள் தான், அதனால இதை வச்சே பெட் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இந்த டைம் முடியாது, அந்த பிரேஸ்லெட்ல பெட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன வச்சு வேணா பெட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். என்னடா இந்த அளவுக்கு இறங்கிட்ட அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஆமா என் ஒய்ஃபோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவன் மேலேயே பெட் பண்ண சொல்றான். நீயே இந்த அளவுக்கு சொல்லும்போது நாங்க ஏன் தயங்கணும் அப்படின்னு எல்லாரும் பெட் பண்றாங்க. ஹீரோயினும் இப்ப கட்டையை போட்டு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்கா. மனசெல்லாம் அவளுக்கு படப்படன்னு அடிக்குது. என்ன இவன் எனக்காக அவன் மேலேயே பெட் பண்ண சொல்றான், உண்மையாவே அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அவன் என்ன லைக் பண்றான், டேய் என்ன லைக் பண்ணாத நான் என்னோட வேர்ல்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே பிளே பண்ண ஃபைனலி ஹீரோயின் வின் பண்ணிட்டா. காசை இழந்தவங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட மூஞ்சி என்னன்னா சோகமா இருக்கு. டேய் நீ தானே வின் பண்ணிருக்க, அப்புறம் ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த ஹாப்பினஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக உங்க எல்லாரையும் நான் ஹவுஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நானும் வருவேன்னு சொல்றேன். அப்போ சர்வன்ட் கேர்ள் வந்து, லேடி அது பிராத்தல் ஏரியா, அங்க நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன இன்னைக்கு மணியை வின் பண்ணது நானு, அப்போ நான் தானே உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு அவளும் சேர்ந்து போறா. இங்க இந்த நியூஸ் லார்ட் பிங்கோட காதுக்கு வருது. இதை கேட்டு எந்த அப்பாக்கு தான் கோவம் வராம இருக்கும். இதுல வர ஸ்டெப் மதர் பக்கத்துலேயே நின்று ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினும் அங்கேயும் போய் காசெல்லாம் நல்லா செலவழிச்சிட்டு ஃபைனலி ஒத்த பைசா இல்லாம வீட்டுக்கு வராங்க. இருந்தாலும் நீ பண்ணது ஓவர் தான், நமக்கு கிடைச்ச காசெல்லாம் அங்கேயே கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்ல, ஆமா நான் சிங்கிள் அதனால நான் எல்லாருக்கும் பே பண்றேன்,
ஒருவேளை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நான் பே பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, இருந்தாலும் நீ உன்னோட பிரேஸ்லெட்டை அந்த பிராத்தல் ஹவுஸ்ல இருந்த பொண்ணு கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஓ, அதையும் கொடுத்துட்டனா அப்படின்னு அப்பதான் கையை பாக்குறான். சரி, போதையில கொடுத்துருப்பேன், இதுல என்ன இருக்கு, சரி மேன்ஷனுக்குள்ள போலாம், டோர் ஓபன் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னா, உனக்கு தான் அப்பாவோட ரூல்ஸ் தெரியும்ல, மிட் நைட்டுக்கு அப்புறம் டோரை ஓபன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். சரி, உன்னோட பாடிகார்டு தான் ஆல்ரெடி உள்ள போயிட்டான்ல, அவனை வந்து ஓபன் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னா, நான் எப்படி வெளியே நின்று அவனை கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு நான் கால் பண்ணி கூப்பிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவனும் ஸ்ட்ரேஞ்சா பார்க்குறான். சரி சரி, அப்போ செவிலியரையே குதிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா பக்கத்துல எந்த மரமுமே இல்லை. நீ எப்படிலாம் டெய்லி ஏறுவ அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, நானா இப்படி பறந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நானே அப்படின்னு ஹீரோ கீழே நிப்பாட்டி விட்டு அவன் மேல கால் வச்சு ஹீரோயின் ஏறுறா. ஸோ 2 பேரும் கூரைக்கு மேல வந்து உட்காந்தாச்சு. நீ ரொம்ப கியூட்டா இருக்க, சாரி நான் உன் மேல கால் வச்சு ஏறிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, ஹீரோவும் அவளை பார்த்துட்டு உன்னை பார்க்க இப்போ டிஃப்ரெண்டா தெரியுற அப்படின்னு சொல்ல, எப்படின்னு கேட்டா ரொம்ப போல்டா தெரியுற அப்படின்னு சொல்ல, உனக்கும் அது பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவன் அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான். என்ன வெக்கப்படுறியா, நீ தான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்லுவியே, இப்போ என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்டா, யார் சொன்னா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்ல, அப்போ இது வந்து கீழே குதிக்க கூட உனக்கு பயம் கிடையாதா அப்படின்னு கேட்டா, ஆமா கிடையாதே, அப்போ நீ குதிப்பியா அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சேலஞ்ச் பண்ணி 2 பேரும் கீழே வந்து காலை உடைக்கிறாங்க. அடுத்த அப்பா முன்னாடி போய் நீல் டவுன் போட்டுட்டு நிற்கிறாங்க. 2 பேருக்கும் திட்டு விழுந்துட்டு இருக்கு. இப்போ 2 பேருக்குள்ள அடுத்த ஃபைட் என்னன்னா, யார் அதுக்காக பிளேமை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான். ஹீரோயின் நான் தான் அவன்கிட்ட அடம் பிடிச்சு அவன் கூட போனேன்னு சொல்றான். ஹீரோ இந்த பிளேஸ்க்குலாம் நான் நார்மலா போறது, அவளுக்கு இந்த இடத்த பத்திலாம் எதுவுமே தெரியாது, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவளுக்கு மென்டல் கண்டிஷன் சரியில்லை, நான் தான் அவளை இழுத்துட்டு போனேன்னு சொல்ல, ஹீரோயினும் அதெல்லாம் கிடையாது, நான் ரொம்பவே நார்மலா இருக்கேன், அப்புறம் நீங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் கிஃப்டா கொடுத்த பிரேஸ்லெட்டை கூட நாங்க பிராத்தல் ஹவுஸ்ல ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு உமனுக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல குவாலிட்டி கூட என்கிட்ட கிடையாது, உங்க மேன்ஷனோட ரூல்ஸ் எதையுமே நான் ஃபாலோ பண்ணல, அதனால என்ன இந்த மேன்ஷன் விட்டு தோர்த்து விட்டுருங்க, எங்களுக்கு கல்யாணம் கூட நீங்க அர்த்தம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணது, அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதுனாலும் அது எனக்கே கொடுங்க, அப்புறம் நீங்க என் பட்டத்தை பறிச்சா கூட எனக்கு கவலை கிடையாது, என்ன இந்த மேன்ஷனை விட்டு விரட்டி விட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன மாத்தி மாத்தி 2 பேரும் மேன்ஷனை விட்டு போறதை பத்தியும் கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதை பத்தியுமே பேசிட்டு இருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்தது எம்பரர், அந்த கல்யாணத்தை நீங்க எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், நீங்க பண்ண தப்புக்காக 2 பேருக்கும் 30 அடிதான் விழும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஹீரோயினும் நீங்க என்ன அடிக்கலாம் வேண்டாம், எனக்கு வலிக்கும், அதுக்கு பதிலாக எனக்கு கொன்னுருங்க, நான் நெக்ஸ்ட் டைம் கண்ணு முழிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஹீரோ இந்த டைம் அவளுக்காக நானே சேர்த்து அடி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு ஹீரோயினுக்கும் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் எண்ட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.